எதிர்ப்பு சக்திக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு யூஸ்வலாக வந்து கேட்பாங்க. எதிர்ப்பு சக்தின்றது வந்து பாடியில் இயற்கையாக வர வேண்டிய ஒன்று. குழந்தைங்களுக்கு நார்மலான குழந்தைங்களுக்கு இயற்கையாக வரும். அந்த எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கு முக்கியமான முறை வந்து ஒரு நோய் வந்து அந்த நோயை குழந்தையோட உடம்பு எதிர்கொள்ளும் போது அந்த நோய்க்கான எதிர்ப்பு திறன்களை குழந்தை உண்டாக்கிக்கோங்க. அந்த நோய் வர்றதுன்றதே ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டாக்குற முறை. அதனால தான் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க அடிக்கடி நோய்படுற மாதிரி இருக்கும். பட் வளர வளர பார்த்தா அந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிடும். பெரியவங்களா இருக்கிற நம்ம வந்து அந்த அளவுக்கு நமக்கு சிக்னஸ் வராது. ஸோ இயற்கையாக வர நோய்களை வந்து எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறதுக்கு உதவும். அதோட நெக்ஸ்ட் வந்து தடுப்பூசிகளும் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய ஒரு முறை. தடுப்பூசிகளை பற்றி ஜென்ரலாக இப்போ இருக்கிற எல்லா தடுப்பூசிகளுமே நல்லாவே ரிசர்ச் பண்ணப்பட்டு சேஃபாக இருக்கிற தடுப்பூசிகள். ஸோ அவங்க சொல்லப்பட்ட அதே ஷெடியூலில் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த வேக்சினேஷன்ஸ் எல்லாமே வந்து சேஃபானது, நல்ல இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய ஒன்று. பட் வேக்சினேஷன்ஸ் வந்து நம்ம ஷெடியூல் படி கரெக்டாக அந்த டேட்ஸ் டாக்டர் சொல்கிற டேட்டுக்கு போட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப டிலே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஈவன் சம்டைம் டிலே பண்ணாலும் கேட்சப் வேக்சினேஷன்ஸ்னு சொல்லி நம்ம டாக்டரை பார்த்து என்னென்னது விட்டு போயிருக்கோ அதை நம்ம போட்டுக்கிறது நல்லது. கொஞ்சம் இயர்ஸ் தள்ளி போனால் கூட இட் டசன்ட் மேட்டர். பட் கொஞ்சம் வேக்சினேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது நல்லது.